பிஸ்னஸ்ல 2 டைப் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள். ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு பிஸ்னஸ் தான் இருக்கும். எய்தர் ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுவாங்க, ஆர் ஒரு சர்வீஸை மார்க்கெட் பண்ணுவாங்க. காலங்கள கடந்து கூட அதே ப்ராடக்ட், அதே சர்வீஸ் தான் இருக்கும். அடுத்த பிஸ்னஸ் மேன் வந்து ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ல நிறைய ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. பெரிய பிஸ்னஸ் எம்பரர்ஸ் எல்லாம் வந்து ரிலையன்ஸ் எடுத்து பாருங்க, டாடா குரூப் எடுத்து பாருங்க, ஆர் நெஸ்லே குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆர் எனி பிக் கம்பெனிஸ் வந்து நிறைய ப்ராடக்ட், நிறைய வெர்டிகல்ஸ் இருக்கும். அதில் எல்லா வெர்டிகல்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். அப்போ வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மாடலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, மல்டி ப்ராடக்ட் பிஸ்னஸ் மாடலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்றது? ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னாக்க எஸ், அதுக்கான சில மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிகினிங்ல இருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்கோப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நான் வந்து ஒரு லேட்டஸ்டாக வந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கல, அது ஒரு சிஇஓனுடைய ஸ்டைலில் பற்றி அந்த புக்கு ஒரு ஆர்டிக்கிள் இருந்தது. இப்போ அந்த ஆர்டிக்கிளில் வந்து இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் அண்ட் ஷாக்கிங்காக இருந்தது. என்னன்னா, அந்த சக்சஸ்ஃபுல்லான மல்டி மில்லியனர் டைப்பான சிஇஓ வந்து அவர் என்ன பண்ணுவாராம், வாரத்தில் வந்து ஒரு 5 படம் பார்ப்பாராம். அவர் வந்து கோல்ஃப் கிளப்ல போயிட்டு கோல்ஃப் விளையாண்டுட்டு இருப்பாராம். நிறைய வேர்ல்டு எல்லாம் டூர் எல்லாம் போயிட்டு இருப்பாராம். அப்படிங்கிறது பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது ஆக்சுவலா. அப்போ இது எப்படி நடக்குது அப்படிங்கிற திங்க் பண்ணி பார்க்கும்போது, இப்போ அவர் இருந்தாலும் அவருடைய ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ்ல எந்த இம்பாக்டையும் கிரியேட் பண்றதே இல்லை. அப்போ ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு, அது ஒரு ஆட்டோ பைலட் மோடில் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ண கான்செப்ட், தென் ஃபர்தரா வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மல்டி பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கு அப்படின்னா, அது எப்படி பில்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, எம்பவரிங் டீம். எம்பவரிங் டீம் அப்படின்னா, அதாவது பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் வில் நாட் மேக் எனி டிஃபரன்ஸ் அப்படின்னாக்க, ஸோ ஆல்ரெடி தட் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் கிவன் டு த டீம். ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்காரு, ஒரு ஃபினான்ஸ் இருக்காரு, ஒரு ஹெச்ஆர் ஹெட் இருக்காரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காரு, ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் இருக்காரு. ஸோ அவங்க வந்து என்னன்னா, சின்ஸ் இட் இஸ் அன் எம்பவர், அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டெலிகேட் பண்ணதுனால அது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து அவங்க ஓன் பண்ணி, ஸோ அவங்களே வந்து ஆட்டோ பைலட் மோடில் ஆப்ரேட் பண்றதுனால, ஸோ அந்த ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் வந்து எதுவுமே வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதே இல்லை. ஈவன் ஹி இஸ் கம்ப்ளீட்லி அவே ஃப்ரம் த கம்பெனி ஆல்சோ. அந்த ஷோ வந்து கண்டினியூஸா ரன் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த மல்டி பிஸ்னஸ் மாடலை கிரியேட் பண்றவங்க வந்து எம்பவர் பண்ணி விட்டுட்டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணதே இல்லை. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்றதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், சில பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் எனக்கு சர்ப்ரைஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபேக்டரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கேமரா வச்சிருப்பாங்க. அந்த கேமரால வந்து பார்த்துட்டு அந்த எம்ப்ளாயிஸ் நீங்க அங்க என்ன பண்ண, யாரு கூட பேசின, எங்க போன, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இது வந்து என்ன சொல்றது அப்படின்னாக்க ஒரு மைண்டை பொல்யூட் ஆயிரும். பட் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எம்பவர் பண்ணி விட்டுட்டு செகண்ட் திங் வந்து அவர் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டே பண்ண மாட்டார். அவர் என்ன அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் ஒரு 100 கோடி பண்றோமா, நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒரு 25% growth வேணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, பட் டூ இட் இன் அன் ஆர்கானிக் வே, இன் அ ஹானஸ்ட் வே, பட் எத்திக்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணாம எனக்கு 120 crore பண்ணி கொடுங்க. ஸோ அப்போ வந்து ஹி இஸ் ஃபோக்கஸிங் இன் பிக் ஃபிகர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அவர் பண்றதே இல்லை. அது வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஃபேக்டருக்கு உதவுது. தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, எம்ப்ளாயிஸ் கிட்ட இந்த வேல்யூ ட்ரிவன் ஆர்கனைசேஷனா இருக்கு. வேல்யூ ட்ரிவன் ஆர்கனைசேஷனா இருக்கு அப்படின்னா, ரீசெண்டா வந்து இந்த சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ஒன் ஆஃப் தி கன்சல்டிங் கிளையன்ட், ஆக்சுவலா அவங்க ஒரு 3 months ஆகுது அவங்க கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி. இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஒரு எம்ப்ளாயினுடைய அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் இறந்துட்டார் வீட்டில் ஆக்சுவலா. அப்போ இது என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 3 பேர் போறாங்க. 3 பேர் போயிட்டு வந்து என்டையர் ஒரு 2 days அங்க கம்ப்ளீட்டா ஸ்டே பண்ணி அந்த என்டையர் ஆக்டிவிட்டியை கோஆர்டினேட் பண்ணி என்டையர் எக்ஸ்பென்ஸை எல்லாம் பேர் பண்ணி அதை முடிச்சுட்டு வர்றாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. அப்போ வந்து நான் ஜஸ்ட் ஐ வாஸ் இன்ட்ராக்டிங் கேஷுவலி. கேட்டா சொல்றாங்க, சார் இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி, இல்ல அன்டிசைரபிள் இருந்தாலும் சரி, ஹெச்ஆர்ல இருந்து கம்பல்சரியா 2 பேரோ 3 பேரோ போயிட்டு எங்க வீட்டில் என்ன நடந்ததோ அந்த மாதிரி வந்து நாங்க என்டையரா வந்து பார்த்துட்டு அதை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு வரணும் சார். இதுதான் எங்க மேனேஜ்மெண்ட்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் நான் அந்த எம்ப்ளாயினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. லாஸ்ட் 2 yearsல எம்ப்ளாயி டர்ன் ஓவர் அப்படிங்கிறது 0வா இருக்கு. எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது 100% இருக்கு. அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா, when the
ஆர்கனைசேஷன் வந்து இட் இஸ் டேக்கிங் கேர் கம்ப்ளீட்லி அபவுட் தட் எம்ப்ளாயி. ஸோ இது நான் என்ன ஆகுதுன்னா எமோஷனலி வந்து ஸோ நம்மளை வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியவே வந்து இந்த கம்பெனி டேக் கேர் ஆகிக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த எம்ப்ளாயி கமிட் ஆகிறாரு. ஃபேமிலியை போய் பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர் அத்தனை பேர்த்துக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவர் வந்து இல்லை இந்த இருக்கிற லேடி வந்து இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவரு சக்சஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவர் வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியுது. ஸோ அப்போ அந்த வேல்யூ ட்ரிவன் ஒரு ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட். இது ஒரு சூப்பர் டூப்பர் டூல். ஐ ஜஸ்ட் recommend everybody to build this kind of an environment. Take care of your employee fully. So definitely வந்து பாத்தீங்கன்னா they will take care of your organization completely. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், நான் அனாலிசிஸ் பண்ணையில பார்க்கல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி மட்டும் இல்ல, வேற நிறைய கம்பெனில அந்த சக்சஸ்ஃபுல்லான கம்பெனில எப்படி இருந்ததுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன் அந்த எம்பவர் பண்ணுங்க அப்படின்ட்டு. நீங்க எம்பவர் பண்ணுனாலே வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் அன் ஓனர்ஷிப் ஆர் ஒர்க்கிங் வித் ஓனர்ஷிப் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு ரிப்ளிகா மாதிரி ஓனர்ஷிப் மைண்ட் செட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீம் இருந்தது அப்படின்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ இதை வந்து கிரியேட் பண்றது அப்படின்னாக்கா திஸ் வில் நாட் ஹேப்பன் இன் அ டே. ஆக்சுவலி நீங்க வந்து எம்ப்ளாயினுடைய நீடை காம்பன்சேஷன்ஸ்ல இருந்து நீங்க அவங்களுடைய ஆனுவல் இன்கிரிமெண்ட்ல இருந்து ப்ரொமோஷன் பாலிசிஸ்ல இருந்து கம்பெனிஸ்ல இருக்கிற வெல்ஃபேர் பாலிசி, கம்பெனியில இருக்கிற சேஃப்டி பேராமீட்டர்ஸ், ஹெல்த் பாலிசி, ஈவன் அதுல ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களுடைய எஜுகேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய எம்ப்ளாயினுடைய ஓவரால் நீடை வந்து நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது என்னோட கம்பெனி அப்படின்ட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து டார்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணையில அந்த கோல் வந்து பாத்தீங்கன்னா அது என்னோட கோல், இது என்னோட ஃபேமிலி கோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்டையர் இன்வால்மெண்ட் இருந்தது அப்படின்னாக்க நீங்க வந்து அதை அட்டைன் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அந்த ஃப்ளோ growth வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். தென் இது என்னோட கம்பெனி திங்க் பண்ணி வரையிலே என்ன ஆகும் அப்படின்னாக்க எம்ப்ளாயிஸுக்கு வந்து பொது அப்படிங்கிறது இல்லாம ஸோ இந்த கம்பெனியை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிற ப்ராசஸ் ஈஸியா வந்துடும். நீங்க ஹையர் கோல் செட் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா ஸோ 100% கமிட்மெண்ட் அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கையில வந்து ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸ்ல வந்து இந்த கம்பெனி எடுத்துட்டு போக முடியும். ஸோ இதுக்கடுத்து அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸ். நீங்க வந்து எந்த சிஸ்டமா இருந்தாலும் சரி, ரைட் ஃப்ரம் தி பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இல்ல ரெக்ரூட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, இல்ல ஒரு அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க ஒரு பேமெண்ட் செட்டில்மெண்டா இருந்தாலும் சரி, ஸோ ஒவ்வொரு ப்ராசஸையுமே வந்து நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஸ்டெப் நம்பர் 1, 2, 3 அப்படின்ட்டு நான் இன்னொரு அக்கேஷன்ஸ்ல இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் மாதிரி எல்லா ப்ராசஸையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் மீல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இல்லாம ஸ்டாண்டர்டைஸ்டா இருந்தது அப்படின்னாக்க கம்பெனி வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கும். தென் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னாக்க ஸோ ஒரு ப்ராப்பர் எஃபிஷியன்சில ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அடுத்த ஒரு பாயிண்ட் நம்ம பிசினஸ் மேன் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, பொதுவாக வந்து பிசினஸ் ரன் பண்ணையில ஒரு ப்ராஃபிட் வருது எண்ட் ஆஃப் தட் இயர். இப்போ பிசினஸ் ரன் பண்றதுடைய ரீசனே வந்து ஏர்னிங் த ப்ராஃபிட் தான். பட் அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த ப்ராஃபிட்ல வந்து நம்ம அஸ் அ பிசினஸ் ஓனர் நம்மளுடைய லைஃபை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஒரு டெண்டன்சியா இருக்கு. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ த கான்செப்ட் கால் இன்டர்னல் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். இன்டர்னல் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா நம்ம ப்ராஃபிட்ல ஒரு பர்சன்டேஜ் வந்து இந்த இன்டர்னல் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இந்த இன்டர்னல் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்க ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்கிற என்விரான்மெண்ட்டை எப்படி ஹைலைட் பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி மோஸ்ட் சொஃபஸ்டிகேட்டடா பண்ணலாம் அப்படிங்கிற ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை எவரி இயர் ரினோவேட் பண்ணி அது வேர்ல்ட் கிளாஸ் என்விரான்மெண்ட்டா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு போர்ஷன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஒரு எமோஷனல் அசெட் வந்து பீப்புள் இருக்காங்க. ஸோ பீப்புளுக்கு அவங்களுடைய வெல்ஃபேருக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க வெளியில அனுப்பலாம். இல்ல வந்து பாத்தீங்க அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு புதுசா நியூ மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். இல்ல வந்து ஒரு ஆனுவல் ட்ரிப் 2 டேஸோ ஒரு 3 டேஸோ ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரி ஆர் ஒரு பிளேஸுக்கு நீங்க கூட்டிட்டு போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரை கிரியேட் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய எம்ப்ளாயீஸ் மத்தியில் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணிடும். இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சேல்ஸ் இன்ஜின். ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் இருக்கு, நம்ம யூஸ் பண்ற காரு இப்போ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு இன்ஜின் இருக்கும். பட் இதே வந்து ரேஸுக்கு யூஸ் பண்ற காருக்கு யூஸ் பண்ற இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டார்க் அந்த புல்லிங் பவர் வந்து பயங்கர எனார்மஸா இருக்கும்.
அப்போ அந்த புல்லிங் பவர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த கார் வந்து வேகமா போகுது. அதே மாதிரி வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து அந்த சேல்ஸ் என்ஜின். நம்ம வந்து சேல்ஸ் என்ஜின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, அந்த மார்க்கெட்டிங்ல இருக்கிற பீப்புள், அந்த சேல்ஸ்ல இருக்கிற பீப்புளை வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல வைப்ரண்டா, டைனமிக்கா, கரிஸ்மேட்டிக்கா, அவுட்ஸ்டாண்டிங், அதாவது அந்த டார்க், அதாவது என்னன்னா அந்த ரேஸ் கார்ல போற இன்ஜின் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பீப்புளை வந்து நீங்க ரெக்ரூட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டினியூஸா கம்பெனியை ஃபுல் பண்ணி எடுத்துட்டே போவாங்க. அட் லாஸ்ட் வந்து நான் எல்லா ஆண்டர்பிரனருக்கு சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, டோன்ட் ஹையர் ஃபாலோயர்ஸ், ப்ளீஸ் ஹையர் லீடர்ஸ். ஐடென்டிஃபை லீடர்ஸ் அண்ட் ஹையர், எம்பவர் தெம், ட்ரெயின் தெம். டெஃபினெட்லி உங்க சார்பா அந்த கம்பெனி எடுத்துட்டு போயிட்டு ஒரு கம்பெனி இல்ல, ஒரு 100 கம்பெனிக்கு மேல ஃபார்ம் பண்ணி 100 ஆண்டுகளுக்கு மேல கம்பெனி இருக்கிறது டெஃபினட்டா வந்து பாசிபிள்.